ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வித் சீக்வென்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ரொம்ப அழகாக கிராண்ட் லுக்கிங் ப்ளவுஸ் நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சே எவ்வளோ அழகாக நார்மல் நீடிலில் பண்ணலான்னு பார்ப்போம். இந்தமாரி சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன், அதில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு செகண்ட் பாயிண்ட் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்தமாரி நீடில் ரிவர்ஸில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்தமாரி நூலை கீழே பிடிச்சிட்டு டைட் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கிறோம். இப்போ நடுவில் இருக்க பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட், இப்போ அது கொஞ்சம் தள்ளி செகண்ட், திருப்பி அதோட மிடில் பாயிண்ட்டுக்கு திருப்பி எடுக்கணும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேக்கில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சை ஒட்டி போட்டுகிட்டே வரணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் அது 2 பாயிண்ட்டுக்கு சென்டரில் எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரீவியஸாக இருக்க ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு தடவையும் போடும்போது நூல் கீழே இருக்கணும். அப்போ தான் ஒரு ட்விஸ்டான ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச். இது அவுட்லைன் ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் போடலாம், இல்லைன்னா செயின் ஸ்டிச் போடலாம், எதுனாலும் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டெம் ஸ்டிச் ஒரு வேரியேஷனுக்காக உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் போட்டு காமிச்சிட்ருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பிசிறு இல்லாமல் நீட்டாக அதை அந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா நீட்டாக பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு சீக்வென்ஸ் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கோல்டன் ஃப்ளாட் சீக்வென்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆர்டினரி சூயிங் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸ் அதில் நீடில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஹாஃப்க்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வேண்டி இருக்குது அதை பார்த்துக்கோங்க. ஸோ பேக்கில் அந்த சீக்வென்ஸை ஒட்டி இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நீடில் அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் நமக்கு அந்த ஒரு ஹாஃப் அந்த சென்டரில் இருக்க அந்த ஹோல் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணும்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் அந்தளவு கேப் விட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் டைம் மட்டும் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லைன் நம்ம அவுட்லைன் போட்டதுக்கு பேரலாகவே இதை ஃபுல்லாக பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ அகெயின் நம்ம அதே மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு இன்னொரு லைன் ஸ்டெம் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துக்கணும். இது உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்கில் ஒரு கர்வ் வர மாதிரி ஒரு ஃப்ரண்ட் நெக்கில் இருக்கிற மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஸ்லீவ்ஸில் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இதே டிசைன் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அழகாக ஒரு பார்டர் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு செமி சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த பார்டர் லைன் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. அட்டையில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி பக்கத்தில் வர மாதிரி இது 2 சென்டிமீட்டர் இல்லை 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் செமி சர்க்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு வரையும் போது சென்டர் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்லைன் எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிடணும். இப்போ நான் ஆர்டினரி ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு நடுவில் மட்டும் ஒரு சீக்வென்ஸ் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அது மாதிரி 2 பக்கமும் லாக் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா செமி சர்க்கிள்லேயும் நடுவில் வந்து இந்த ஒரு சீக்வென்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் நூல் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுங்க. அதாவது அது கோட்டுக்கு கொஞ்சம் கீழே எடுங்க. அப்போ ஒரு லேசி டேசி ஃபார்ம் ஆகும். அப்போ அதை வந்து பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு நீடில் அப்புறம் லாக் பண்ணுங்கள். அப்போ அழகாக ஒரு அந்த பெட்டலுக்கு மேலே ஒரு சீக்வென்ஸ் வந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைஞ்சிட்டு கூட பண்ணலாம். ஸ்ட்ரோக் வந்து சென்டரில் 1, இந்த பக்கம் 3 வர மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடு 3 இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லா செமி சர்க்கிள்லேயும் நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேசி டேசி பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து இந்த கோட்டுக்கு, அதாவது செமி சர்க்கிளோட அவுட்லைன் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் இந்த லேசி டேசி பெட்டல் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக கோட்டில், அந்த ஒரு சீக்வென்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக கோட்டில் வர மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். ஸோ பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் கிடச்சிது நமக்கு. இப்போ அடுத்தது பண்ணும்போது பாருங்கள், இந்த கீழே இருக்கிற ஃபஸ்ட் ஒன் மட்டும் நீங்கள் சீக்வென்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற சீக்வென்ஸ்க்குள்ளே நீடில் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஓவர்லாப் ஆகாமல் நல்லாயிருக்கும். இல்லைனா
பக்கத்தில் பக்கத்தில் வரதுனால ஒரு சீக்வன்ஸ் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வர மாதிரி இருக்கும் இன்னொன்று வச்சிங்கன்னா. ஸோ அதனால் நான் அது ஒன்று மேலே வச்சுருக்கேன். இல்லை ஒன்று மேலே வைக்காமே அப்படியே லாக் பண்ணாலும் ஓகே தான். அப்போ செகண்ட்லேருந்து நீங்கள் இந்த சீக்வன்ஸ் வச்சு லாக் பண்ணணும். ஸோ இது பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பெட்டல், அதுக்கு மேலே சீக்வன்ஸ். ஸோ கோல்டன் ஜரி ஒர்க் இருக்கிற சாரீஸ்க்கெலாம் இந்த டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஸ்டிச் ப்ளவுஸில் கூட பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒர்க் இது ஸ்டிச் ப்ளவுஸில் கூட. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிட்டு பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஒரே மாதிரியும் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக ஒரு சீக்வென்ஸ் வித் த்ரெட் ஒர்க்கில் சீக்வென்ஸ் வச்சுட்டு அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.